பார்ட் 1 பார்ட் 2 இது ரெண்டுமே சூரியோட அக்கா குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டும்போது சொல்றதுக்காக எழுதப்பட்ட கதை. நாங்களே லைஃப்ல நிறைய ஸ்ட்ரெஸ்ஸை ஃபேஸ் பண்றோம். அதெல்லாம் தாண்டி ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு தான் படம் பார்க்க வரோம். அங்கேயும் இந்த அரசியல் போராட்டம் அப்படி இப்படின்னு கருத்தூசி போட்டா எப்படி? அது மட்டும் இல்லாம தமிழ் திரைத்துறைக்கு ஒரு பெரிய சாபம் இருக்கு. அதாவது பார்ட் 2ன்னு ஏதாவது ஒரு படம் நீங்க எடுத்தீங்கனாலே அது கண்டிப்பா நல்லா இருக்காது, மக்களுக்கும் பிடிக்கவும் பிடிக்காது, தியேட்டர்லயும் ஓடவே ஓடாது. இந்த எல்லா ஸ்டீரியோடைப்பையும் உடைக்கிற மாதிரி எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் விடுதலை பார்ட் 2. விடுதலை பார்ட் 1 ஆரம்பத்திலேயே ஒரு பெரிய ரயில் பாலத்துக்கு வெடி வச்சிருப்பாங்க. அதுக்கு காரணமா இருந்த வாத்தியார், அதாவது விஜய் சேதுபதியை எப்படி பிடிக்கிறாங்க அண்ட் மக்களுக்கு நல்லது பண்ணதா சொல்லக்கூடிய இந்த வாத்தியார் எதுக்காக இப்படி ஒரு சம்பவத்துல ஈடுபட்டாரு, அப்படி ஒரு சம்பவத்துல ஈடுபட்டவருக்கு எதுக்காக மக்கள் இவ்வளோ சப்போர்ட் பண்றாங்க, அண்ட் ரொம்ப முக்கியமா வாத்தியாரா ஸ்கூல்ல ரெட் பென் பிடிச்சிட்டு இருக்க வேண்டிய இவர் ஏன் ரெட் பிளாக் பிடிச்சிக்கிட்டு கம்யூனிஸ்டா ரோட்ல நின்று மக்களுக்காக போராடுறாரு? இந்த எல்லா கேள்விக்குமான பதில் விடுதலை பார்ட் 2ல இருக்கு. விடுதலை பார்ட் 2 ஸ்டார்டிங்லேயே கருப்பனும் இன்னும் 4 பேரும் அருவாள் எல்லாம் எடுத்துக்கிட்டு பண்ணையாரோட வீட்லயே போய் அவரை வெட்டுறதுக்கு ட்ரை பண்றாங்க. எந்த விஷயம் அவங்கள இவ்வளோ ட்ரிகர் பண்ணுச்சு அண்ட் அதுக்கப்புறமா கருப்பனுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எப்படி வாத்தியாரை இம்பாக்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரி லைனாவே போகுது. கண்டிப்பா இது பார்க்குற நம்மளையுமே மனசளவில் ரொம்பவே பாதிச்சதுன்னு தான் சொல்லணும். இதோட ட்ரைலர் பார்க்கும்போது என்னப்பா இப்படி சாட்டையில் அடிக்கிறாங்க, ரத்தமும் சதையுமா இருக்கே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை விட ரொம்ப பல மடங்கு அதிகமான பிளட்டும் ஃபிளஷும் இந்த படத்துல இருக்குன்னு தான் சொல்லணும். படத்துல நிறைய கன் சீக்வன்ஸ் எல்லாமே இருக்கும். ஆனா படத்தோட ஸ்டார்டிங்ல கருப்பனோட ஃபைட் சீன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நல்ல டைலாக்ஸ் எல்லாமே இந்த படத்துல இருக்கு அப்படின்னு சொல்றதை விட நல்ல டைலாக்ஸ் எல்லாம் எழுதிட்டு அதுக்கு நடுவுல தான் இந்த படத்தையே வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த வயசுல ஏன்பா நீங்க எல்லாம் படிக்க வர மாட்டீங்க, படிக்க வாங்கன்னு கேட்குறப்போ எங்களை எல்லாருக்கூடையும் சமமா உட்கார வச்சு படிக்க வைப்பீங்களா, முதல்ல போய் வேலையை பாருங்க, எங்களோட குழந்தைங்க வரும்போதாவது இந்த நிலைமெல்லாம் மாறுதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்றதுல இருந்து வன்முறை எல்லா இடத்துலையும் எப்படி நமக்கு யூஸ் ஆகாதுன்னு சொல்ற வரைக்கும் நிறைய டைலாக்ஸ் இதுல ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு. ஆனா எந்த டைலாகுமே நம்மளை போட்டு டம்ப் பண்ற மாதிரியோ இல்லை நமக்கு ப்ரீச் பண்ற மாதிரியோ இல்லாம நம்மளும் அந்த படத்துல ஒரு கேரக்டரா இருந்துட்டு எது உண்மை எது பொய்ன்னு நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகுற மாதிரி தான் அந்த டைலாக்ஸ் எல்லாமே இருந்துச்சு. விடுதலை பார்ட் 1ல எப்படி சூரி பவானியோட கெமிஸ்ட்ரி ரொம்ப நமக்கு பிடிச்சிருந்ததோ அதே மாதிரி இந்த பார்ட் 2லயும் நடக்கிற கலவரங்கள் பிரச்சனைகளுக்கு நடுவுல நம்ம விஜய் சேதுபதி அண்ட் மஞ்சு வாரியரோட கெமிஸ்ட்ரி நமக்கு ரொம்பவே பிடிச்சி ரொம்ப ஸ்மூத்னிங்கா இருக்கும். அது மட்டும் இல்லாம அதுக்கு மெருகேத்துற மாதிரி தான் இளையராஜாவோட இசையும் இருக்கும். மஞ்சு வாரியரோட ஸ்கிரீன் டைம் ரொம்ப கம்மியா இருந்தாலும் அவங்களோட டைலாக்ஸும் அவங்களுக்கான ஸ்பேஸும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு நல்ல லீடர் எப்படி இருக்கணும்ன்றத கண்டிப்பா கிஷோர் ரொம்பவே அழகா ஆக்ட் பண்ணி காமிச்சிருந்தாரு. பார்ட் 1ல சேத்தனை பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ இரிட்டேஷன் வந்துச்சோ அதை விட டபுள் அண்ட் ட்ரிபிள் மடங்கா இந்த படத்தை பார்க்கும்போது அவர் மேல நமக்கு இரிட்டேஷன் வருது. அந்த அளவுக்கு அழகா அவர் நெகட்டிவ் ரோல நடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். அண்ட் அனுராக் கேஷப்பை பொறுத்த வரைக்கும் வந்த இடம் ரொம்ப சின்னதா இருந்தாலும் அவரோட இம்பாக்ட் இந்த படத்துல ரொம்ப பெருசா இருக்கு. ஏன்னா விஜய் சேதுபதியோட மைண்ட் மாறுறதுக்கு அவர் தான் ரொம்ப முக்கிய காரணமா இருந்திருக்காரு. இந்த படத்துல சூரியோட இடத்துல யோசிப்பாரு, நம்ம அரசாங்கத்துக்காக வேலை பார்க்குறோமா இல்ல மக்களுக்காக வேலை பார்க்குறோமா அப்படின்னு. அதே கேள்வியை தான் நான் சென்சார் போர்ட் கிட்டயுமே வைக்கிறதுக்கு விரும்புறேன். ஏன்னா நீங்க ஒரு டயலாக சென்சார் பண்ணும்போது அது மக்களை எந்த வகையிலும் நெகட்டிவா இம்பாக்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக சென்சார் பண்ணீங்கன்னா ஓகே. ஆனா பல டயலாக்ஸ் மக்களுக்கு நிறைய விஷயங்களை புரிய வைக்கிறதுக்காக வைக்கும்போது அதையே நீங்க சென்சார் பண்றீங்கன்ற போது நீங்க மக்களுக்காக வேலை பார்க்குறீங்களா இல்ல அரசாங்கத்துக்காக வேலை பார்க்குறீங்களா அப்படின்ற கேள்வி எனக்குள்ள வந்துச்சு. வீடியோட ஆரம்பத்துல இந்த கதையை குழந்தைக்கு சோறு ஊட்டும் போது சொல்றதுக்காக எழுதப்பட்ட கதைன்னு சொன்னேன் இல்லையா? ஆமா, நம்மளுடைய வரலாறா பதிவு பண்ண முடியாத இடங்கள்ல கதையாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்து நம்ம மக்களுடைய கதையை அழிக்க முடியாத ஒரு ஆர்ட் ஃபார்ம்ல கொடுத்திருக்காரு வெற்றிமாறன். மக்களுக்கான படத்தை மக்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இட்ஸ் அன் ஆர்ட் அண்ட் வெற்றிமாறன் இஸ் அன் பிகாசோ இன் இட். கடைசியா இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டீங்கன்னா ரத்தம் சத அரசியல் இது மூணுத்தையுமே பார்க்கறதுக்கு பிடிக்கல இல்லை எனக்கு அது தேவையில்லாதுன்னு நினச்சி ஒதுக்கி வைக்கிறத விட கண்ணை மூடிட்டு இருக்கிறத விட கண்ணை திறந்து அதை பார்த்து அதில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் அதை நம்ம சரி பண்ண முடியும். அதனால இந்த படத்தை தவறாமல் தியேட்டரில் போய் பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம்னு தான் நினைக்கிறேன்.